Hi students. இப்போ பார்த்தீங்கன்னா லாக் புக்கை யூஸ் பண்ணி சில பெரிய பெரிய கேல்குலேஷன்ஸ் எல்லாம் சிம்பிளாக கேல்குலேட்டர் யூஸ் பண்ணாமல் எப்படி போடுறது அப்படின்றத நம்ம ஷார்ட்டாக பார்ப்போம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா log a into b equal to log a plus log b. Log a into b equal to log a plus log b. Next, log a by b or log a divided by b is equal to log a minus log b. So multiplication இருந்துச்சுன்னா அது வந்து a plus b ன்னு எழுதிக்கணும். So multiple அப்படின்னா plus, division அப்படின்னா minus. சரிங்களா? So next இன்னொரு ஃபார்முலா இருக்கு, log a power b. Log a power b is equal to இந்த b ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துருவோம். So b log a or b into log a. சரிங்களா? இந்த log வேல்யூஸ்க்கு நமக்கு ஒரு 3 ஃபார்முலாஸ் பார்த்தோம் சிம்பிளா. log a into b equal to log a plus log b. log a divided by b is equal to log a minus log b. log a power b equal to b ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துருவோம். ஸோ b into log a அப்படின்னு ஒரு 3 ஃபார்முலா சிம்பிளாக பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ அதை பேஸ் பண்ணி, அதாவது அதுலேயும் எஸ்பெஷலி இந்த தேர்ட் ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு ஸ்கொயர் ரூட் வேல்யூ பார்க்குறது. ஏதோ ஒரு சர்டைன் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏதோ ஒரு வேல்யூ, ஏதோ ஒரு நம்பர், அதுக்கு நம்ம வேல்யூ பார்க்கணும், எப்படி ரூட் எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம் சிம்பிளாக. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15, இதை நம்ம ஒரு 2 வேல்யூஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ காலம் பிரிச்சுக்கலாம் லைன் போட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15, இது எப்படி எழுதலாம்? 15 பவர் 1/2 அப்படின்னு எழுதலாம். ஸ்கொயர் ரூட் அப்படின்னா அந்த வேல்யூக்கு பவர் 1/2 எழுதலாம் இல்லைங்களா? அடுத்து இதுக்கு லாக் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். லாக் 15 பவர் 1/2. இது பார்க்க நம்மளுக்கு பாருங்க எப்படி இருக்கு, லாக் a பவர் b அந்த ஃபார்முலாவில் இருக்கா? லாக் 15 பவர் 1/2. ஓகே, அப்போ லாக் a பவர் b ஈக்குவல் டு b இன்டூ லாக் a. அப்போ இந்த ஃபார்முலா நம்ம எப்படி எழுதுவோம்? இந்த ஸ்டெப்பை 1/2 முன்னாடி கொண்டு வந்துடலாம். 1 divided by 2 into log of 15. நமக்கு ஆல்ரெடி log எப்படி பார்க்குறதுன்னு தெரியும். 15க்கு 2 digit. சப்போஸ் அது தெரியல அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை செக் பண்ணி பார்த்துங்க log எப்படி பார்க்குறதுன்னு. ஸோ log 15ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் இந்த 1/2 இன்டூ log 15க்கான வேல்யூ எப்படி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 digit இருக்குங்களா, அப்போ 1 பாயிண்ட். இப்போ 15ல் log பார்க்கணும். 15ல் 0 1761. ஸோ கிளியராக தெரியுதுங்களா? 15ல் 0 1761. ஸோ இப்போ 1/2 இன்டூ 1.1761. 1 டிவைடட் பை 2வை 0.5 0.5ன்னு எடுத்துக்கலாம் இன்டூ 1.1761. ஓகே, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 0.58805 அப்படின்னு கிடைக்கும். இந்த 0.5 கூட இல்லை, ஸோ 0.588 அப்படின்னு கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15க்கான வேல்யூ கிடையாது இது, அதை நம்ம லாகில் சப்ஸ்டியூட் பண்ணி கிடைச்சிருக்கக்கூடிய லாக் வேல்யூ தான் 0.588 அப்படிங்கிற வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு ஆன்டி லாக் பார்க்கணும். ஸோ ஆன்டி லாக் ஆஃப் 0.58805. ஸோ லாக் எப்படி பார்க்குறது, ஆன்டி லாக் எப்படி பார்க்குறதுன்றது ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சப்போஸ் அது செக் பண்ணுறதா செக் பண்ணிட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் கூட இதை பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த 0.58805க்கு ஆன்டி லாக் பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும் முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அதை 10 பவரில் எழுதிக்கணும். ஸோ இன்டூ 10 பவர் 0, முன்னாடி 0 பாயிண்ட் இருக்குது, அதை 10 பவர் 0வாக எழுதிக்கணும். இப்போ 0.588க்கு நம்ம ஆன்டி லாக் பார்ப்போம். ஆன்டி லாகிருதம் 0.58, 58ல் 8க்கு பார்க்கணும். 0.58ல் 8க்கு நம்ம ஆன்டி லாக் பார்க்கணும். 58 இங்கே 8, 3873 3873 3873 இன்டூ 10 பவர் 0. எனிதிங் பவர் 0 1. ஸோ இந்த டோட்டல் டேர்ம் 1 ஆயிரும். ஸோ இங்கே வந்து 3873 கிடைக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, ஆன்டி லாக் பார்க்கும்போது ரைட் சைடில் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். ஸோ இதனோட வேல்யூ ஆக்சுவலாக வாட் இஸ் திஸ், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15. 15ஓட ரூட் வேல்யூ வந்து 3.873. சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம்.
இப்போது இன்னொரு வேல்யூ 60 அந்த மாதிரி எடுத்துப்போம். ரூட் ஆஃப் 60 60 இதுதான் 60 பவர் 1/2. அப்போ இதுக்கு லாக் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். லாக் 60 பவர் 1/2 இல்லைங்களா. அடுத்தது லாக் m பவர் n, ஆல்ரெடி நம்ம பார்த்த இதே மெத்தட் தான். 1/2 ஃப்ரண்ட்டில் கொண்டு வரும். 1/2 இன்ட்டு லாக் 60. 1/2 இன்ட்டு லாக் 60க்கான வேல்யூ 60ல் 0 7782 தெரியுதுங்களா. 60ல் 0 7782. அப்போ என்ன பண்ணுவோம், 2 டிஜிட் இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு 1 பாயிண்ட் அப்படி எடுத்துப்போம். லாக் 60, ஸோ 2 டிஜிட், அப்போ 1 பாயிண்ட் எடுத்துட்டு என்ன வேல்யூ அப்ளை பண்ணணும், 7782. ஸோ 1/2 into log 60 equal to 1/2 into the log 60க்கான வேல்யூ. லாக் 60ல் 2 டிஜிட் இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் டிஜிட் -1, ஸோ 2 - 1 1 பாயிண்ட் அப்படின்னு எழுதிட்டு 60 நம்ம லாக், ஏன்னா 60ல் 0 பார்த்தோம் அப்படின்னா 7782 அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சிருக்கு. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 0.8891. 1/2 equal to 0.5. 0.5 into 1.7782 மல்டிபிள் பண்ணும்போது 0.8891 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது நம்மளுக்கு. சரிங்களா. இப்போ இது வந்து இந்த வேல்யூக்கு லாக் பார்த்துருக்கிற வேல்யூ. ஸோ நம்மளுக்கு இந்த 0.8891க்கு ஆன்டி லாக் பார்க்கணும். ஆன்டி லாக் ஆஃப் 0.8891 ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், இந்த டெசிமலுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை 10 பவரில் எழுதிப்போம். 10 பவர் 0 இல்லை 9. 0.88 இங்கே 9 7745 கிடைக்குது பாருங்கள். 0.88 9 7745. இப்போ நம்ம இந்த 7745 அப்படிங்கிறது 889 மெயின் டிஃபரன்ஸ் 1 பார்க்கணும். 0.88ல் மெயின் டிஃபரன்ஸ் 1 2 ஓகேங்களா. அப்போ 2 ஆட் பண்ணிக்கலாம். 7477 7747 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு இல்லைங்களா. இப்போ இது நம்ம ஆஸ் யூஷுவல் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 7.747 into 10 power 0, anything power 0 1, so 7.747 into 1. log 60க்கான வேல்யூ 7.747. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.